மீனா மீனா எங்கடி இருக்கிற? அவ்வளோதான் ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ வந்து திருப்பி நைட்டு தூங்குற வரைக்கும் மீனா மீனான்னு கூப்பிட்டே இருப்பாரு. மாமா நான் சமையல் கட்டில் இருக்கிறேன், வாங்க உள்ளார. என்னடி இது? என்னங்க மாமா கண்ணு தெரியலீங்களா? சுண்டல். வயக்காமத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, சுண்டல் எனக்கு தான் தெரியுது. எங்க இப்ப எடுத்துட்டு கிளம்பிட்ட? என்னங்க மாமா கொஞ்சம் கூட அறிவில்லைங்களா? நம்ம காலையில விநாயகர் வச்சிருக்கிறாங்கல்ல, அதுக்கு தான் சாமிக்கு படிக்கிறதுக்கு சுண்டல் எடுத்துட்டு போறேன். சுண்டலனா படி, நீ எண்டாலனா படி. ஃபர்ஸ்ட் எனக்கு காப்பி வச்சு கொடுத்துட்டு சாப்பிட ஏதாவது டிஃபன் செஞ்சு கொடுத்துட்டு போ. ஆமா நானே கோயிலுக்கு போற அவசரத்துல இருக்கிறேன். சும்மா என்னை கடுப்பேத்தாதீங்க. மைக்ல அனௌன்ஸ் பண்ணது காதுல கேட்டீங்களா இல்லையா? 3 நாளைக்கு யாரும் வீட்டுல சமைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நான்லாம் எதுவும் சமைக்கவே இல்லை. பாருங்க இது சுண்டல் மட்டும் தான் செஞ்சிருக்கிறேன். செஞ்சதே 1/4 கிலோ தான் செஞ்சிருக்கிறேன். அதனால எடுத்துன்னு போய் படிச்சுட்டு அங்க பொங்கல் சுண்டல் அதுக்கப்புறம் கொழுக்கட்டை எல்லாம் கொடுப்பாங்க. சரிங்களா? நீங்களும் வந்து சேருங்க. உங்க அம்மாவும் பசங்களும் அங்கதான் இருக்கிறாங்க. அதனால நான் செஞ்சுட்டு போறதுக்கு லேட் ஆயிடுச்சுன்றதுக்கோசரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நானும் கிளம்புறேன். வரும்போது அங்க பாருங்க அந்த கபோர்ட்ல 2 போஸ் எல்லாம் இருக்குது, எடுத்துட்டு வந்துருங்க. சரிங்களா? எனக்கு டைம் ஆச்சு, தள்ளுங்க கொஞ்சம். ஏடி மீனா, அன்னதானம் போடுறாங்க, ஓகே, எல்லாரும் அங்கேயே சாப்பிட்டு வரோம். அப்ப எதுக்கடி போஸ் எடுத்துக்கணும்? என்ன மாமா கொஞ்சமாச்சும் புத்தி இருக்குதா இல்ல இல்லீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நைட்டுக்கு போட்டுருவாங்க, காலையில பசங்களுக்கு கொடுத்து அனுப்பணும்ல ஸ்கூலுக்கு, உங்களுக்கு ஆபீஸ்க்கு கொடுத்து அனுப்பணும்ல. அதனால எப்படி தக்காளி சாதம் தான் போடுறாங்களாம். அது எடுத்துட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு காலையில நேரத்தில் கொஞ்சம் சூடு பண்ணி கொடுத்துட்டோம்னா காலையில போடுவாங்க பாருங்க அன்னதானம். அதை வாங்கி உங்களுக்கு மத்தியானத்துக்கு லஞ்ச் கொடுத்து விட்டுருவோம், பார்த்துக்கோங்க. அதுக்கு தான். எதுக்கு மாமா இவ்வளோ சாக்கா வரீங்க? சீக்கிரம் கிளம்பி வாங்க சரியா? நீங்க வரத்துக்குள்ள எல்லாம் காலி ஆகி போயிடும். அம்மேட்டுக்கா பட்டியே தான் படுக்கணும் வீட்டில் வந்து. நான் கிளம்புறேன், வழி விடுங்க. அன்னதானத்துக்கு அவங்கவுங்களுக்கு சாப்பாடு கிடைக்கிறதே பெரிய விஷயமா. இதுல வேற வீட்டுக்கு வேற பார்சல் எடுத்துட்டு வராலும் பார்சல். இதுல 19வது காலையில வேற டிஃபனுக்கு இது கொடுத்து அனுப்புறாளாம். கடவுளே, எங்க தான் இதெல்லாம் முடியுதோ தெரியலையே. ஒன்னும் அந்த கோயிலாண்ட போய் என்ன அலப்பறையே செய்யறாளோ தெரியலையே.